Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம next set of questions பார்க்கலாம். Question number 16. A lossless transmission line having characteristic impedance of 100 ohms is connected to a load of 200 ohms. The voltage reflection coefficient is. So இதை solve பண்றதுக்கு voltage reflection coefficient ஓட formula தெரிஞ்சிருக்கணும், which is equal to ZL minus Z0 divided by ZL plus Z0. இதில் இந்த Z0 அப்படிங்கிறது வந்து characteristic impedance and ZL அப்படிங்கிறது வந்து load impedance. ஸோ நமக்கு characteristic impedance and load impedance என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா characteristic impedance 100 ohms and load impedance is equal to 200 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை இதில் substitute பண்ணோம் அப்படின்னா 200 minus 100 divided by 200 plus 100 is equal to 100 divided by 300 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1 by 3. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 17. At what frequency a wave must propagate for the D region to have an index of refraction 0.5 given n is equal to 400 electron per cc for D region? ஸோ இதுக்கு நமக்கு refractive index and frequency of propagationக்கான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், which is mu is equal to square root of 1 minus 81 into n max divided by cutoff frequency fc square. ஸோ இதில் இந்த n அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி. நமக்கு இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வென்சி. ஸோ இந்த எஃப்சி வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேட்டாஸ் எடுத்து இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0.5 which is equal to square root of 1 minus 81 into n வேல்யூ நமக்கு 400 கொடுத்துருக்காங்க divided by fc square. ஸோ இப்போ இதிலிருந்து ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 0.5 square is equal to 1 minus 81 into 4 நமக்கு 32,400 divided by fc square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம 32,400 divided by fc square is equal to 1 minus 0.25 அப்படின்னு எழுதலாம், which is equal to 0.75. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம fc வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா which is equal to square root of 32,400 divided by 0.75. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 207.84 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 18. What is the critical frequency for reflection of vertical incidence as the maximum value of electron density is 1.24 into 10 power 6 centimeter minus cube அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு மேக்ஸிமம் n வேல்யூவா n max is equal to 1.24 into 10 power 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்ம ஸ்னெல்ஸ் லாவும் யூஸ் பண்ணணும், which is mu1 sin theta 1 is equal to mu2 sin theta 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு இன்சிடென்ஸ் வந்து vertical incidence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா sin 0 degree divided by sin 90 degree. ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி எழுதியிருக்க வேல்யூ, which is equal to லாஸ்ட் ப்ராப்ளமில் கூட இதனுடைய ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். ஸோ 1 minus 81 into n max divided by fc square. ஸோ இப்போ இதில் sin 0 value 0 divided by sin 90 value 1, which is equal to square root of 1 minus 81 n max divided by fc square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம cross multiply பண்ணோம் அப்படின்னா நமக்கு fc square minus 81 into n maximum divided by fc square is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து fc square is equal to 81 into n max அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா fc is equal to 9 into square root of n max அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு n max வேல்யூவா 1.24 into 10 power 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10.026 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 19. In an airline, adjacent maxima are found at 12.5 cm and 37.5 cm. The operating frequency is.
ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மேக்ஸிமா ஆர் டூ மினிமா ஃபார் ஸ்டாண்டிங் வேவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா d is equal to lambda by 2 அப்படிங்கிறது தான். இதில் lambda அப்படிங்கிறது வந்து வேவ் லென்த் அண்ட் ஆல்சோ c is equal to v into lambda அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் c யோட வேல்யூ 3 into 10 power 10. இது வந்து நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ d வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக 2 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 37.5 minus 12.5 is equal to 25 centimeter அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா d is equal to lambda by 2. இதில் d வேல்யூ 25 which is equal to lambda by 2 substitute பண்ணோம் அப்படின்னா lambda wavelength is equal to 50 centimeter அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு c is equal to v into lambda அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம். c is equal to v into lambda அப்படிங்கும்போது v is equal to c by lambda. ஸோ c வேல்யூ 3 into 10 power 10 and lambda வேல்யூ 50. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 600 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி நமக்கு 600 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 20. Which of the following statements are true? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாமினன்ட் மோடை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல நமக்கு லாங்கஸ்டா ஹையஸ்டா அப்படின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த டாமினன்ட் மோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ மோட் ஹேவிங் லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்சி அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு lambda is equal to c by v அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுல நமக்கு ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால இந்த டாமினன்ட் மோட்ல நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் கட் ஆஃப் வேவ் லென்த் lambda c அப்படி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் டாமினன்ட் மோடோட கான்செப்டே. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சில நமக்கு லோவஸ்டா இருக்கும் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல நமக்கு ஹையஸ்டா இருக்கும். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா fc is equal to c by 2 into square root of n by a the whole square plus n by b the whole square அப்படிங்கிறது தான். இதுல a and b வந்து நமக்கு length and width வேல்யூவா இருக்கும் அண்ட் m and n வந்து நமக்கு பாசிபிள் மோட் வேல்யூஸ் தான் நமக்கு இதுல இருக்கும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல டாமினன்ட் மோடோட டெஃபினிஷனை பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஸோ ஏ ஆப்ஷன்ல இருக்கு. செகண்ட் இங்க நமக்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கணும் அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன்ல ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு, இதுவும் ராங். அண்ட் லாஸ்ட் நமக்கு லோவஸ்ட் வேவ் லென்த் தான் இருக்கு ஆனா ஹையஸ்ட் இருந்திருக்கணும். ஸோ இதுவும் ராங்கா இருக்கிறதுனால ஏ ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 21. The 4-point inverse DFT on the sampled DTFT discrete time Fourier transform x of e power j omega of x of n is equal to நமக்கு இங்கே சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 4-point inverse DFTயை தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அவுட்லைனை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய வேல்யூ எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகாவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சமேஷன் n is equal to minus infinity to infinity x of n into e power minus j omega n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிடிஎஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க சிக்னல் வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம சாம்பிள்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் கேல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகாவில் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π by n into k அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு கண்டினியூஸ் டைம் சிக்னல் வந்து நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாம்பிளாக மாறும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எக்ஸ் ஆஃப் கே உடைய ஃபார்முலா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சமேஷன் n is equal to minus infinity to infinity x of n into ஒமேகா n பவர் kn அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் இந்த wn அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம ட்விடில் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா e பவர் மைனஸ் ஜே 2π by nக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்.
ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு சிக்னலுக்கு நம்ம டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த சிக்னலை இப்போ நம்ம சாம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸாக கிடைக்கும். இதுக்கு இன்வர்ஸ் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பார் ஆஃப் என், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். இதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ணுற கொஸ்டின்கான ப்ரொசீஜர். ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா கண்டுபிடிச்சி எக்ஸ் ஆஃப் கே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸ் பார் ஆஃப் என் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா, அதாவது இன்வர்ஸ் டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் கே உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1/n summation k is equal to 0 to n minus 1 x of k into wn minus kn அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் 1/n summation k is equal to 0 to n minus 1 x of k உடைய ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சமேஷன் இங்கே நம்ம எல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா என் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எல் இன்ட்டு wn பவர் கே இன்ட்டு எல் இன்ட்டு ரிமைனிங் டேர்ம் wn மைனஸ் கே இன்ட்டு என் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ சமேஷன் எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எல் and இன்னரில் நமக்கு 1/n into summation k is equal to 0 to n minus 1 wn, இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ k into l minus n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ wn பவர் k into l minus n உடைய வேல்யூ வந்து it is equal to 1 for n minus 1 is equal to r into n. இதில் இந்த r வேல்யூ it belongs to 1 அண்ட் இதை தவிர மீதி எல்லா கண்டிஷன்லையுமே நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலைஸ்டாக நமக்கு தேவையான எக்ஸ் பார் ஆஃப் என்னுடைய வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஆர் இன்ட்டு என் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 5 வரைக்கும் இப்படி சீக்வென்சஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் தான் இருக்கணும். ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 0வை ஆட் பண்ணி இதை வந்து 8 பாயிண்ட் டிஎஃப்டியாக மாற்றலாம். ஸோ 0 1 2 3 4 5 0 and 0 அப்படின்னு நம்ம இப்போ 8 பாயிண்ட் டிஎஃப்டிக்கு மாற்றிட்டோம். இப்போ இதிலிருந்து இந்த எக்ஸ் ஆஃப் கே உடைய வேல்யூவில் k is equal to 0 1 2 3 அப்படிங்கிறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகாவில் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூஸாக 0 π/2 π 3 π/4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம எக்ஸ் பார் ஆஃப் என்னுடைய ஃபார்முலாவாக பார்த்துருக்கிறது சம்மேஷன் n is equal to minus infinity to infinity x of plus n minus r into capital N அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சீக்வன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 4 5 2 and 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால தான் நான் அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Question number 22. Given two finite duration sequences x1 of n and x2 of n that are 0 outside the interval 0 to 99, these sequences are circularly convolved to generate y of n is equal to x1 of n convolution with x2 of n, where n is equal to 100. If x of n is non-zero for 10 less than or equal to n less than or equal to 39, the values of n for which y of n is equal to x1 of n convolution with x2 of n is. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு x1 of n x2 of n அப்படின்னு நமக்கு ரெண்டு சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம கன்வல்யூட் பண்றோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சர்க்குலர் கன்வல்யூஷன். ஸோ இதுல இந்த x1 உடைய ரேஞ்சா நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட நமக்கு ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா x2 of n அப்படின்னு இன்னொரு ரேஞ்ச் நமக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த y of n அதாவது கன்வல்யூஷன் பண்ண அவுட்புட் வேல்யூக்கு வந்து என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க.
ஸோ இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ x1க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் n1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1 ஆஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி n3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2 ஆஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n4 அப்படின்னு நம்ம ரெண்டு சீக்வன்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y ஆஃப் n உடைய வேல்யூவா நம்ம கன்வல்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய ரேஞ்சா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ n1 plus n3 less than or equal to y of n less than or equal to and maximum values நமக்கு இங்க ஆட் ஆகும். ஸோ n2 plus n4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்க n1 ஓட வேல்யூவா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க நமக்கு n2 ஓட வேல்யூவா 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் n3 அண்ட் n4 ஓட வேல்யூ நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி ஒரு மியர் அட்டெம்ப்ட் கொஸ்டின். பட் இங்க நமக்கு x2 ஆஃப் n உடைய ரேஞ்சையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூஸை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு y ஆஃப் n உடைய ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். பட் இங்க மியர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. Question number 23. A continuous time signal is sampled at a rate of 4096 samples per second. In computation of 4096 point DFT of sampled signal, the number of frequency samples needed for FFT algorithm to be more efficient than direct computation is. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைரக்ட் கம்ப்யூட்டேஷனை விட எஃப்எஃப்டியில் வந்து என்ன வேல்யூ கொடுத்தா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு n.FFT எடுத்துக்கும் போது நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் நமக்கு 1/2 இன்டூ n log 2 இன்டூ n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எஃப்எஃப்டி வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா m, n should be greater than 1/2 n into log 2 of n. இதுல n ரெண்டு பக்கமே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு m samples வந்து should be greater than 1/2 log 2 n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல நமக்கு n வேல்யூஸா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4096 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m is greater than 1/2 log 2 of 4096 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுல இந்த 4096 in terms of 2 பவருக்கு நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு m is greater than 1/2 log 2 power 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம 12 வந்து இங்கே முன்னாடி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 12/2 இன்டூ லாக் ஆஃப் 2 பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் 12/2 நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ m greater than 6 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நமக்கு எஃப்எஃப்டி அல்காரிதம் வந்துட்டு டைரக்ட் கம்ப்யூட்டேஷனை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு m வேல்யூ வந்து ஈக்குவல் டு 6லேருந்து கிரேட்டர் தானாக இருக்கணும். ஸோ பி ஆப்ஷனில் தான் நமக்கு 6 இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 24. The impulse response of second order linear time invariant digital filter is given by h of z is equal to alpha minus beta into z inverse divided by 1 minus alpha z inverse into 1 minus beta into z inverse for the ROC modulus of alpha less than 1 less than beta with ROC modulus of alpha less than modulus of z less than modulus of b is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு h of z கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்குரிய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது h of n வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா h of n நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ h of n ஓட வேல்யூவை வந்து நம்ம கொடுத்துருக்க h of z இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் h of z எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n கிடைக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸாக a power n into u of nக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1/1 minus a into z inverse அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய ஆர்ஓசியாக நமக்கு மாடுலஸ் ஆஃப் z greater than a அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி minus a power n u of minus n minus 1க்கு z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1/1 minus a z inverse இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் ஆர்ஓசி மாடுலஸ் ஆஃப் z less than a அப்படின்னு கிடைக்கும். இந்த கண்டிஷன்ஸை வச்சு தான் இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு h of z கொடுத்துருக்கிற வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் zல எழுதலாம். அப்போ நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை z டிவைடட் பை டினாமினேட்டரில் அதே மாதிரி நமக்கு
z minus alpha by z into z minus beta by z அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு z கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் z into alpha minus beta divided by z minus alpha into z minus beta அப்படின்னு கிடைக்கும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா h of z divided by z அப்படின்னு இருக்கணும். ஸோ ஒரு z நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா remaining alpha minus beta divided by z minus alpha into z minus beta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து partial fractions apply பண்ணுறதுக்கு a by z minus alpha plus b by z minus beta அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ a and b values நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு a வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a is equal to z minus alpha into h of z, அதாவது இந்த entire term. ஸோ alpha minus beta divided by z minus alpha into z minus beta at z is equal to alpha அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். zக்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா alpha minus beta divided by denominatorலையும் alpha minus beta தான் கிடைக்கும், which is equal to 1. நெக்ஸ்ட் b அதே மாதிரி calculate பண்ணோம் அப்படின்னா z minus beta into alpha minus beta divided by z minus alpha into z minus beta under z is equal to beta அப்படின்னு இப்போ எடுத்துப்போம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங்காக நமக்கு alpha minus beta divided by beta minus alpha அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து alpha minus beta divided by denominatorல ஒரு நெகட்டிவ் சைன் எடுத்தோம் அப்படின்னா alpha minus beta அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு இப்போ -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு h of z divided by z உடைய வேல்யூவா a வேல்யூ 1, ஸோ z minus alpha அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் b வேல்யூ -1 அப்படிங்கிறதுனால -1 divided by z minus beta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து h of z is equal to z by z minus alpha minus z by z minus beta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம இப்போ இன்வர்ஸ் z transform அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான h of n வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்குரிய ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ 1 by 1 minus a into z inverse அப்படிங்கிற டேர்மை நம்ம z by z minus a அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம ஆல்ஃபா பவர் n இன்டூ u ஆஃப் n அப்படின்னு நம்ம எழுதலாம். மைனஸ் செகண்ட் டேர்மை வந்து நம்ம இங்கே பீட்டா பவர் n இன்டூ u ஆஃப் n அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ஆர்ஓசி நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் ஜெட் லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஜெட் கிரேட்டர் தேன் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த செகண்ட் டேர்மை பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஜெட் லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் பீட்டா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எழுதணும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் பீட்டா பவர் n இன்டூ யூ ஆஃப் மைனஸ் n மைனஸ் 1 இன்டூ யூ ஆஃப் n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n. Question number 25. A continuous time signal x of t is equal to 2 cos 100 pi t is sampled at a sampling rate of 75 Hz to generate x of n. The frequency of sinusoid that yields samples identical to x of n is. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இன்புட் சிக்னல் x of t கொடுத்துருக்காங்க அண்ட் சாம்பிளிங் ரேட் ஆஃப் 75 Hz, அதாவது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி fs is equal to 75 Hz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா t அண்ட் fக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம சாம்பிளிங் இன்டர்வல் tsஐ கண்டுபிடிக்கலாம், which is equal to 1 by fs. ஸோ 1 by 75 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஸ்க்ரீட் டைம் சீக்வென்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்ல என்னுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஆஃப் என் டிஎஸ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சாம்பிளிங் இங்கே நடக்கும், which is equal to இப்போ என்னுக்கு பதிலாக n இன்டூ டிஎஸ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 100 பை இன்டூ இங்கே நமக்கு டி அப்படின்னு இருக்குது, இங்கே சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால என்னுக்கு பதிலாக நம்ம இங்கே n by 75 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது TS உடைய வேல்யூ நமக்கு 1 by 75 அப்படின்னு கிடைச்சிருக்கு அண்ட் இன்டூ n அப்படின்றதுனால n by 75 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to cos, இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 pi n
divided by 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து ஃபண்டமெண்டல் பீரியட் t கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 பை பை ஒமேகா அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எடுத்துப்போம். ஸோ 2 பை டிவைடட் பை ஒமேகா வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு 4 பை பை 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு இன்டூ n. ஸோ இந்த n வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் மினிமம் வேல்யூ ஃபார் விச் in the fundamental period அதாவது t becomes an integer. ஸோ இதை இன்டீஜராக மாற்றுறதுக்கு என்ன மினிமம் வேல்யூவாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியுமோ அதுதான் இந்த n வேல்யூ. ஸோ இதில் பை அண்ட் பை கேன்சல் ஆகும். ரிமைனிங்காக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/2 அப்படின்னு கிடைக்கும் இன்டூ இப்போ 3/2வை ப்ராப்பர் இன்டீஜராக நம்ம எழுதுறதுக்கு இந்த n வேல்யூவாக நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த 2 and 2 கேன்சல் ஆகி நமக்கு 3 அப்படின்ற இன்டீஜர் வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல் பீரியடாக t is equal to 3 seconds அப்படின்னு கிடச்சிருக்கு. கொஸ்டின் இன்னும் முடியல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ f and tக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி 1/t which is equal to 1/3 அப்படின்னு நம்ம ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டியோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 26. Simplify a b bar plus a bar plus ab the whole bar is. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா a plus a bar is equal to 1 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொன்று 1 plus a bar is equal to 1 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம a வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் கூட நமக்கு இந்த வேல்யூ தெரியும். ஸோ a வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a bar நமக்கு 0வாக இருக்கும் which is equal to 1. அண்ட் அதே மாதிரி 1 ப்ளஸ் a வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா 1, 1ஆக இருந்துச்சுன்னா 0. ஸோ 1 ப்ளஸ் எனிதிங் நமக்கு 1 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ a b bar ப்ளஸ் ab ப்ளஸ் a bar அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் the whole bar. இப்போ இதில் இந்த டேர்மை நம்ம a அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் a bar அண்ட் a அப்படின்னு இருக்குது. ஸோ a bar ப்ளஸ் a ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1 அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ 1 ப்ளஸ் ரிமைனிங் a bar அப்படின்னு கிடைக்கும் the whole bar. அகெயின் 1 ப்ளஸ் a பாரோடைய வேல்யூ 1 அப்படிங்கிறது தான். ஸோ 1 அண்ட் ஹோல் பார்ன்றதுனால இன்னொரு காம்ப்ளிமெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ 1 காம்ப்ளிமெண்ட் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 27. Reduce the expression and write which gate to buy. அதாவது NOR, XOR with NAND அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இதனுடைய ட்ரூத் டேபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் NOR எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஆப்ரேஷன் a ப்ளஸ் b the whole bar அப்படிங்கிறது தான். ஸோ a and b input 2 பாசிபிளாக நமக்கு எப்படி கிடைக்கும்னா 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு கிடைக்கும். நாருடைய அவுட்புட் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் a ப்ளஸ் b the whole bar அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ 0 ப்ளஸ் 0 0 அண்ட் காம்ப்ளிமெண்ட் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். இது எல்லா வேல்யூஸ்லையுமே நமக்கு ஆட் பண்ணால் 1 தான் கிடைக்கும் அண்ட் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம NANDக்கு எடுத்துக்கலாம். இதனுடைய ஆப்ரேஷன் a b bar அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே இன்புட்ஸை நம்ம எடுத்துட்டு இதனுடைய அவுட்புட்டை இப்போ ஃபில் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு 1 அப்படின்னு ஏபி வேல்யூ கிடைக்கும். அண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0ன்னு கிடைக்கும். ரிமைனிங் எல்லாத்துலேயுமே நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு தான் மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த ரெண்டு அவுட்புட்டை எடுத்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு இன்புட்டையும் இந்த ஒரு இன்புட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இன்புட்ஸ் வந்து சேம் வேல்யூவில் இருக்கும்போது நமக்கு வேல்யூ 0வாக இருக்கும் அண்ட் இன்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவுட்புட் நமக்கு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இன்புட் சேமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ஆரோடைய அவுட்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும்போது 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 1 அண்ட் அகெயின் சேமாக இருக்குது ஸோ 0. ஸோ ஜென்ரலாகவே எக்ஸ்ஆருக்குன்னு அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட் கண்டிஷன்ஸ் 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு கிடைக்கும். சேமாக இருக்கும்போது 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 1, அகெயின் சேமாக இருக்குது ஸோ 0. ஸோ இது ரெண்டுமே தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த XOR தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 28. Construct 16x1 multiplexer using 2x1 multiplexer. How many 2x1 multiplexers are required to construct?
ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்க்யூட் எல்லாம் டிசைன் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை ஜஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு 16 cross கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் யூஸிங் 2 cross 1. ஸோ 16/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணோன்னா 8 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் இந்த வேல்யூ நமக்கு 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் the same value of 2ஆல். ஸோ 8/2 is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 divided by 2 is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக அகெயின் 2/2 is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 1 கிடைச்சிருக்கு. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 8 + 4 + 2 + 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு 15 2 cross 1 மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து தேவைப்படும் டு கன்ஸ்ட்ரக்ட் 16 cross 1 மல்டிப்ளெக்சர். நமக்கு ஆப்ஷனில் 15 கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு மியர் அட்டெம்ப்ட் கொஸ்டின் தான், ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ இதில் நம்ம எது செலக்ட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. Question number 29. Which of the following flip-flop is used as a latch? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு latch அண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு கிளாக் இன்புட்டை எடுத்துட்டு இந்த இன்புட்டை நம்ம எப்பெல்லாம் லெவல் ட்ரிகரிங் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு latch ஆப்ரேஷன் நடக்கும். அண்ட் இதே கிளாக் இன்புட்டை நம்ம எட்ஜ் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அப்போல்லாம் நமக்கு ஃப்ளிப்ஃப்ளாப் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி லேட்சாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ எந்த ஃப்ளிப்ஃப்ளாப்பாக இருந்தாலும் எட்ஜ் ட்ரிகரிங்க்கு பதிலாக நம்ம லெவல் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேட்சுடைய ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் தான். ஸோ இதில் நம்ம எது செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. Question number 30. The binary value in shift register is shift rated by 1 bit position which represents. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10 அப்படின்ற ஒரு நம்பரை எடுத்து நம்ம இப்போது பைனரி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா 1 0 1 0 அப்படின்னு நமக்கு மாறும். இதனுடைய பொசிஷனாக நமக்கு 8 4 2 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி வேல்யூவை நம்ம ஒரே ஒரு பிட் பொசிஷன் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், 8th பொசிஷனில் இருக்கிறது 4க்கு வந்துடும். ஸோ 1 0 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 + 1 which is equal to 5. ஸோ இங்கே நமக்கு 10 அப்படிங்கிறது இருக்கிறது வந்து நமக்கு இங்கே 5 அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ 10/2 is equal to 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக டிவிஷன் தான். பை எந்த வேல்யூவாலனா 2 பவர் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ டிவிஷன் பை 2 பவர் 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். டி ஆப்ஷனில் தான் நமக்கு இந்த ஆன்சர் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.